யார் பானே தம்பி பாத்ரூம் ரொம்ப நல்லாச்சு. யார் ராணி? யார் என்ன யாருன்னு கேட்கற தெரியாது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல் ஒரு கேர்ள் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்க இருந்து வந்து இங்க எதுக்கு வந்த? நீ 2-3 நாங்க இப்பதான் எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம் இப்பதான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன வேணா சொல்றீங்க, நீ உங்களால பார்க்கத்தானே என் செல்லத்தை சந்திச்சு அப்படிலாம் சொல்லாத. சரி அதெல்லாம் விளம்பரம் வேணாம். ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு, ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளை வந்து 2 வருஷமா அந்த பக்கம் ஆள் வரல. உனக்குள்ள ஒரு சிலர் குளிர் விட்டு போய் தெரியுது. இருக்கட்டும் பாத்துக்கிறோம். பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளை இருக்கு. சூப்பர் பிள்ளையா? என்ன பண்ணுது பொம்பளை பிள்ளை? சூப்பர் பிள்ளையான்னு கேட்டேன். பியூட்டிஃபுல் கேர்ள், நைஸ் கேர்ள். என்ன ஆடுதா? இல்லடா நைஸ் கேர்ள்னா நைஸ் கேர்ள்னா ரொம்ப மில்லினம் நல்லினம் நிறைய சொல்லலாம். இப்போ என்ன நீங்க வர்ணிக்குமேங்க நம்ம சாம இருக்கு. இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நல்ல நடனம் ஆடி கொண்டிருந்தவர். ஒத்த கால தூக்கிட்டு வச்சா 2 கால தூக்கிட்டு அடிச்சா? அது நின்னாலே போதும்டா. பெண் என்றால் இவளல்ல ஓப்பன். எப்படி அழகா இருக்கீங்களா? அந்த உதட பாரியா நீங்கப்பா லவாப்பழம் மாதிரி அப்படி தடதலன்னு இருக்கு. தூங்கி எந்திரிச்சா காலையில கொடுவா ஒழிட்டு கிடக்கு வாயில. இந்த கண்ணை பாரியா கெண்ட மீன் மாதிரி. அடேங்கப்பா காலையில தூங்கி எந்திரிச்சோடனே பூல தள்ளிட்டு கிடக்க. மேடம் ஏன் எங்க வாங்க இதுக்கு வாங்க சும்மா. ஏன் அப்புறம் எதை போடுச்சு? நீங்க இதை போடுறீங்க. ஏன் தொட்டா பிடிக்காதா? அப்ப தூக்கி போட்டு அம்மக்கு தான் பிடிக்குமா? நான் சொல்றேன் கேளுமா. கொஞ்சம் பொறுமையா பேசி பழகு. அப்படி குறைக்கிற பொறுமையா பேசணும். எதுக்கு பொறுமையா நான் பேசணும்? பொம்பளைக்கு முத பொறுமை தேவை. ஆம்பளைக்கு முத ஒழுக்கம் தேவை. அதிகம் பேசுற பொம்பளை கண்டா என்ன பிடிக்காது. அதிகமா பேசுற ஆம்பளை கண்டாவே அப்படியே இதுக்குன்னு தான் வரும். ஆமா நீ பெரிய பூலாந்தை மக பொளந்து கட்டி போடுவே. பொளந்து கட்டிடுவே. நீ வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாரு. சனி மூலையில வச்சு கும்பரி விட்டு போயிரு பாத்துக்க. நீ சனி மூலையில வச்சு கும்பறான் சரி, முக்கர மூலையில வச்சு கும்பறான் சொல்லி உன்னை ஏறிக்கிட்டு அடிச்சு நச்சுக்க. நீ நாரிக்கிட்டு போய் ஒழுக்கமா இருக்க. உன்னை போடுற உள்ள உங்க அப்பா விட்டு உள் பாவட கிழிச்சிட்டு போயிரு பாத்துக்க. உன்னை போடுற பட்ட உங்க அப்பா விட்டு அன்றாயிடு டர்ன்னு கிழிஞ்சு போயிரு. சரியா? குத்தி கூட போட்டு நடுக்கு நம்ம கிழிச்சு போயிரு பாத்துக்க. அன்றாயிடு கிழிஞ்சு போயிரும். அவன சரி இத வச்சிருக்கேன். இப்படி பேசுற ஆம்பளை கடை எனக்கு பிடிக்காது. நான் சொல்றேன் வந்தேற வாழ வைக்கிறனால தமிழ்நாடு. அந்த நாட்டுக்குள்ள வந்துட்டு உன் சட்டம் சவுடால இங்க பலிக்காது. ஏன் சட்டமே ஒழுக்கமா பேசிக்கணும். சரியா? பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும்? என்ன பேசணும்? எப்படி பேசணும்? பொம்பளை பிள்ளை முத வாய் அடக்கமா பேசி போறணும். ஆம்பளை பிள்ளை என்னாச்சு ஏதாச்சு ஏமா ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்க அப்படியே நீங்க கேட்டிருக்கணும். ஏன்ட்ட எரும மாட்ட மழை பெஞ்சாம ஏறிக்கிட்டு வந்து இருக்கேடா. நீ ஒரு ஆம்பளையா? நான் ஒரு ஏறணும்ல. உனக்கு பிடிக்கல அப்ப நீ பிடிச்ச மாதிரி நீ ஏறிட்டு போ. உன்னை நான் வஞ்சா நீ என்னை வையணும். உன்னை வஞ்சா நீ என்னை வையணும். உன்னை நான் அடிச்சா நீ என்னை அடிக்கணும். உன்னை நான் தொட்டா நீ என்னை தொடணும். இதானே பேச்சு. உன்னை நான் தொட்ட இல்ல என்னை தொடு. நான் கேக்குறேன் எதுக்கு பக்கத்துல வரக்கூடாது சொல்லிட்டேன். பக்கத்துல வராம அம்மா வாயை பாரு. நல்ல பூனை குட்டி வாயிட்ட ஐயா வாயை பாருங்க கிழிஞ்சு போன மணி பரிசு மணியே இருக்கு. அம்மா காதை பாரு. நல்ல மொசை காதாட்டமா வீட்டு காதை பார்த்தா யானை காது முளைச்ச மணி அப்படியே இருக்கு. அம்மா கண்ணை பாருங்க. அடேங்கப்பா சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முடிக்க மாட்டாங்க. என் கண்ணை பார்த்தாவே அப்படி பாக்குறதுக்கு ஒவ்வொரு நாள் தவம் இருக்காங்க. நீ என்ன சொல்றது? ஆமா தவம் இருக்கிறாங்க. கேக்குறேன் இவ்வளவு ஆம்பளை தானே நீ? உண்மையா இல்லையா? ஏன் சந்தேகமா வந்து பாருங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன இதுக்கு சந்தேகமா இருக்கு? நீ தண்ணியை போட்டு வந்த மணியே இருக்கு எனக்கு. ஒரு தண்ணியை போடுறமா? ஆமா ஆம்பளை உட்கார்ந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு ஒழுக்கமா உட்கார்ந்துட்டாங்க. அவங்க வீட்டு மூத்திரத்தை வாங்கி குடி. உனக்கு அறிவு வருதான்னு பாக்க. ஆம்பளை மூத்திரத்தை எல்லாம் சொல்லாத. பொம்பளையால் மூத்திரத்தை கூட குடிச்சு போலாம். ஆம்பளை மூத்திரத்தை குடிக்கூடாது. அது இனிக்குது இது கசக்குதா? பல சரக்கு கலந்து வந்துகிட்டு கிடக்கு. அப்படியே ராவது சரி விட்டு ஒத்து வராது கழுத. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொல்றேன் ஏன் கொஞ்சம் நான் சொல்ற மாதிரிமா ஏன் தொட்டா பிடிக்காது? தூக்கி போட்டு அம்மகனத்தை பிடிக்கும். நான் கேட்கிறேன் உன்னை யார் தொடலாம்? இதை யார் தொடலாம்? கட்டிக்க போற கணவர் மட்டும் தான். கட்டின புருஷன் தான் தொடணும்ன்ற மனசார பாராட்டுறேன். கட்டின புருஷன் தொடணும்ன்றவாரு நீ வாழ்க உன் குளம் வாழ்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இப்ப நம்ம ஊரு வீரச்சிக்கம்பட்டியில இருந்து செம்பட்டிக்கு பஸ் ஏறுற கண்டக்டர் டிக்கெட்டாங்கிற கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு எதை தொட்டு கொடுப்பாரு? கையை தொட்டு கொடுப்பாரு. கண்டக்டர் உன் கையை தர்றாருல்ல. அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? என்னயா பச்சை குத்த போற. சரி கையை நீட்டுற புடிச்சுக்கிட்டு குத்துறாங்க. எதுல? பச்சை. ஆமா பச்சை குத்துற ஒரு புருஷனா? இல்ல. சரி வேணாம். உடம்புக்கு முடியல. ஆஸ்பத்திரி போற டாக்டர் புடிச்சு பாக்குறாரு கைய. டாக்டர் கையை பிடிக்கிறாருல்ல. அப்ப டாக்டர் உன் புருஷனா? இல்ல. சரி நாடகத்துக்கு வந்திருக்கோம். மேடையோட வச்சுக்குருவான். நான் பாட்டு பாடணும் பேசணும். பாடுற சத்தம் பேசுற சத்தம் மக்களுக்கு கேட்கணும். அப்ப எதை தொட்டு பாடுவ? மைக்க தொட்டு பாடு. மைக்க தொட்டு பாடுற இல்ல? மைக் செட்டுக்கார உன் புருஷனா? அப்படியே பல்ல காட்டுவார் பாரு.
இன்னும் ஒரு மாதிரி நோங்குற மனுஷன் நம்பிராத மைசூர் வித்துட்டு திருட தெரியுண்ணா அவர் சும்மா ஆமா தம்பி பேக்க தூக்கிட்டு அப்படியே கூட்டி தெரியுண்ணா தொடுறது தப்பு கிடையாதுண்ணா இரியா முத இத்தனை பேர் தொடுவாங்க அதெல்லாம் யதார்த்தமா நடக்குற அதுக்கு சரி தொடாம இருக்க முடியுமா முத என்னை தொடு என்னை கட்டிப்பிடி தூக்கி போட்டு என்ன நிலைமை நான் மட்டும் இல்லை என் ஆம்பளை இருக்கும் போற பேசாம கிடப்பேன் ஆம்பளை இருக்கும்போது பேசாமையா கிடக்கு ஏன் அதுக்காண்டி தானே பொறுமை ஏன்னா ஆம்பளை பேசினா சரித்திரம் பொம்பளை பேசினா அட்டை தருத்திரம் தான் தெரிஞ்சுக்க அப்படிலாம் கிடையாது பொம்பளைங்க நாங்க தான் உங்களை வாழ வைக்கிறதே நாங்க இல்லாட்டா உங்களுக்கு எந்ததுமே நாங்க இல்லாட்டா உங்களுக்கு மோட்சம் நீங்க வாழ எடுத்து போயிருவீங்க நீங்க வாழ வைக்கிறேன் நாங்க தென்னைய வைக்கிறேன் பொம்பளை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சரி ஆம்பளைய கேட்டுக்க 50 ஆம்பளைய ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு பூட்டி வை அந்த வீடு பேசாம தான் இருக்க 2 பொம்பளை ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வை உட்காமக்க மதுரையில எவன் குடும்பமும் நாசமா போகுது அர்த்தம் ஊர்ல இருக்க புறணி நானும் புறணி அவ அப்படி பண்றா இவ அப்படி பண்றா காலையில தண்ணி விழாயில பாக்கணுமே அப்ப தெரியும் உங்க வரலாறு யார வச்சிருக்கான்ற அங்க தெரிய அடியே உன்னைய பத்தி தெரியாது நீ பெட்டிக்கார வச்சிருந்தவதானடி உன்னைய பத்தி எனக்கு தெரியாது இந்த மைக் செட்காரவன போனவதானடி உன்னைய பத்தி எனக்கு தெரியாது நீ மிருதங்கார வச்சிருந்தவதானடி இந்த பெட்டிக்காரக்கார கூட நீ ஓரமா போனவதானடி எனக்கு தெரியாது குருவேந்தர் பாண்டி நீ கூட்டிட்டு ஓடுனது எனக்கு தெரியாது நீ ஒரு நாள் உட்கார்ந்து இருந்த பக்கத்துல பாக்குறது நான் தெரியாது எனக்கு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நான் கேக்குறேன் பொறணி பேசுறது என்ன ஒரு சுகம் தெரியுமா ஆமா உங்க சுகத்துல பொட்ட நாய் போட்டு உழப்ப இப்ப ஆம்பளை பெருசுன்னு என்னால வீர சிக்கம் பட்டியல நிரூபிக்க முடியும் பொம்பளை பெருசுன்னு ஒரு நாள் நிரூபிக்க முடியுமா காட்டுங்க பாப்போம் பாக்குறியா ஆம்பளை பெருசு நிரூபிக்கவா எப்ப சித்தப்பி பங்காளிகளா உங்களை நம்பிதான் களத்துல இறங்கி இருக்கேன் ஆம்பளை வர்க்க மானம் கெட்டு போயிடக்கூடாது ஆம்பளை சோற கைத்தட்டுக்கு போயிருக்கு 4-5 பேர்னால நன்றி என் தங்கமே மெச்சாத்தி எனக்கு குறிச்சா ரொம்ப நன்றி வணக்கம் இப்ப ஆம்பளை பெருசு கைத்தட்டி நிரூபிச்சாங்கல்ல பொம்பளை பெருசுன்றல டவர் உட்கார்ந்துருக்கா என்ன பெத்த ஆத்தாமா இருக்க அவங்க கைதட்ட வேணாம் விசில் அடிக்கிறது அநாகரிகம் நம்ம பகவதி அம்மனுக்கு காளி அம்மனுக்கு பொங்க வச்சா என்ன செய்வாங்க கொலவப்படுவாங்க எங்க ஓவர்க்கத்த ஒரு கொலவை போட சொல்லி பெரியால் ஒத்துக்கிறேன் எத்த கொலவப்படுகத்தா என்ன அதுவும் தெரியாதா என்னத்த ஒரு ஆத்தா மாடு பிடி மாடு வீரச்சு கமிட்டில ஆம்பளை ஜெயிச்சிருப்பா இங்க வாங்க என் பெண்கள் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் வேலை பார்த்து ஓஞ்சு போய் உட்காந்து அந்த முளைப்பாறையை தூக்கிட்டு வந்து அத்தனை தெரு தீட்டுக்குள்ள காலைல ஓஞ்சு போய் ஓஞ்சிட்டு வந்து அந்த தாத்தா படுத்துருச்சு கொலை உடைச்சிருமா சரி விடு மக்கள் மத்தியில விட்டுரு மேடையோட வச்சுக்கிருவா நான் ஆம்பளை கை தட்டுறேன் விசில் அடிக்கிறேன் நீ பொம்பளை தானே நீ கொலை போடு போடு போடவா தெரியாது போடுன்னா அப்ப அவங்க மூத்திரத்தை நீ தான் வாங்கி குடிக்கணும் கழுத என்ன இதுக்கு நான் வாங்கி குடிக்கிறேன் அப்ப பெண்கள் எப்படி கொலை போடாது தெரியுமா எப்படி கொலை போடுவாங்க இப்படி பெண்கள் ஓடுவாங்க சரி ஏன் ஆம்பளை கொலை போட தெரியாதா கொலை போட தெரியுமா நாங்களாம் எப்படி கொலை போட தெரியுமா எப்படி போடுவீங்க நாங்களாம் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியை போட்டு ஆரம்பிப்போம் பாரு அடிச்சாமா அப்படி கொலை ஆரம்பிச்சிடுவான் இப்ப நீ சரியில்லை உனக்கு கொலை போட தெரியாதா நான் சொல்லி தரேன் வாய ஆண் திறமே இங்க திரும்பி அப்படி வாயை திறந்தானே அப்படி உள்ள விட்டுக்கிட்டு ஆசினா போதும் நாக்க கொலை வந்து அதுக்கு நீ லாய்க்கலடா அப்படிலாம் சொல்லாத வெளி இங்கதானே தெரியாது சரி இப்ப சொல்லல ஆம்பளை பெருசு நான் 1000 பேசுறேன் சரி நீங்க பொம்பளை பேசி உங்களால பேச முடியுமா பொம்பளை பேச நான் ஏன் பேச மாட்டேனா நீங்க ஆம்பளை பேசறப்ப பொம்பளை நான் 1000 பேசுவேன்றீங்க நான் ஆம்பளை பேசுறேன்றீங்க 2000 பேசுவா நான் பேச பாப்பமா இப்ப 5 நிமிஷத்துல யார் பெரியாலும் இப்ப பேசி காட்டுறேன் பாரு அத்தா யாரு கோச்சுக்கிறாது எங்களுக்குள்ள தான் போட்டு நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க இப்ப எங்க அப்பா முனியராசி நம்ம ஒரு வீர சிக்கம்பட்டி நடு மந்தியில என்ன சொல்றாரு தெரியுமா சரி டேய் என் மகன் கிருஷ்ணகுமார் ஆம்பளை சிங்கம்டா என் மகன் 1 உண்டாட்டி 2 உண்டாட்டியா கட்டியிருக்கான் என் மகன் 5 உண்டாட்டி கட்டியிருக்கான் அவன் ஆம்பளை அவன் எத்தனை பொண்டாட்டி கட்டுவான்டா அப்படின்னு எங்க போய் மாறுதட்டி பெருமையா சொல்லுவார் இதுல ஆம்பளை பெருசு பொம்பளை பெருசுன்ற இல்ல எங்க உங்க அப்பனை நம்ம ஊர் நடுமந்தையில பேசுங்க நடுமந்தையில எங்க கமக்க என் மக பிரதியா பொம்பளை சிங்கம்டா என் மகன் 1 புருஷன் 2 புருஷனா வச்சிருக்கா 5 புருஷன் 50 புருஷன் ஒப்பனை சொல்லி ரோட்ல போற செருப்புல சத்து அடிப்பேன் கல்வி ஆம்பளை எத்தனை கல்யாணம் இப்படி பொம்பளை பண்ண முடியுமா ஆம்பளை மட்டமா பேச கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கவே துப்புறேன் 9 பொண்ணு எவே ஒருத்த ஒழுக்கமா ஒரு பொண்டாட்டி வர்றான் அவனுக்கு பேர் தான் ஆம்பளை ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்க துப்பு யார் சொன்னது 9 பொண்டாட்டி கட்டுனா என்ன கட்டலாட்டா பெருமை இருக்கிறவே எப்படி செய்வான் குடும்பம் இருக்கவே எப்படி அழியறியா யார் பெருமை அவன் ஊருக்கு பப்பாட்டி வச்சு திரியறியா அவன் குடும்பத்தை போய் பொண்ணு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளையா தான் பாதிக்குமே தவிர எவே ஒழுக்கமா இருக்கா அவன் யார் சொன்னது சரியா நான் 4 பொண்டாட்டி வச்சேன் 4 பொண்டாட்டி ஏ மைய 10 பொண்டாட்டி வைப்பான் என்ன இதுக்கு 10 பொண்டாட்டி வைக்கிறியா
ஆனா நீங்க உங்க இதுல தெரியுமே எங்கதுல நான் தெரியவே வைக்க நான் சொல்லியா போன் நீ 10 அதுல வந்ததுமே என்ன சொன்ன என்ன சொன்னேன் இவங்க ஒரு நல்லா உட்கார்ந்து இருக்காங்க நான் எப்படி வந்திருக்கேன்னு சொன்னேன் எப்படி குடிக்கிற குடியார மாதிரி வந்திருக்கேன்ற ஆமா குடியார மாதிரி தான் வந்திருக்க முதல்ல குடியாரங்கன்னு ஆண் பிள்ளைகளை பேசுறது முத எல்லாரும் அப்புறம் எப்படி சொல்லணும் எங்களுக்கு எல்லாம் பேர் மாத்திட்டாங்க என்ன பேர் தெரியுமா என்ன பேரு மது பிரியர்கள் மது பிரியர் சூப்பரா எங்களுக்கு மது பிரியர்கள் பேர் மாத்திட்டாங்க ஒரு விஷயம் எங்களை கௌரவப்படுத்திய தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க உங்களுக்காக நாங்க இலவச பஸ் கொடுத்துருக்கோம் என்னைக்கு இலவச பஸ் உங்களுக்கு கொடுத்தோமோ அன்னைக்கே 10 ரூபா பாட்டில் எங்களுக்கு ஏறிட்டு போயிருச்சு 20 ரூபாடா இப்ப 20 இப்ப 6 மாசமா கடை பக்கம் போறது இல்லனே இல்ல விலைவாசி ஏறி போச்சு போல இருக்கு அப்படி ஏத்துறாங்க இப்ப குடிக்கிறோம் இல்ல நான் கேக்குறேன் இந்த காலத்துல குடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா என்ன அப்படி எல்லாம் கஷ்டம் இருக்கு காலையில எழுந்திருச்சு எங்கிட்டா பிளாக்ல கிடைக்கிது மூத்திர சந்துக்குள்ள எல்லாம் போய் தேடி பிடிச்சி அலைஞ்சு உட்காமக்க மண்டையை சுத்த மாட்டாம சுத்தி கப்பல ஊத்தி எத்தனை மண்டையை மோந்து பார்த்து குடிக்கிறான் நீ குடிச்சு பாரு உனக்கு அருமை தெரியும் என்ன இதுக்கு இப்ப நான் கேட்கிறேன் படிச்சவன் பெரியாளா குடிச்சவன் பெரியாளா படிச்சவன் தான் பெரியார் குடிச்சவன் தான் பெரிய எப்படி சொல்றீங்க நிறைய படிச்சிருப்பான் நடு ரோட்ல போயிருப்பான் அரைப்பாட்டில வேமா வரும் வந்து சட்டார்னு பிரேக் போடுவாரு பிரேக் போடுறது டிரைவர் யாரை பார்த்து சொல்லுவாரு படிச்சவனை பார்த்து சொல்லுவாரு அடா அக்கல்லி நீ சாக ஏன் வண்டியா கிடைச்சி ஓரமா படைய வெண்ண இழிச்சாப்பல யார படிச்சவனை அப்படி பேசுவாங்க அதை இதை நம்மள குடிச்சாலு தண்ணியை போட்டு நடு ரோட்ல வருவார் எப்படி வருவாரு தெற்கால மேற்கால வடக்கால நாம் பறந்தது கலக்காலன்னு வருவார் எப்படி வருவாரு அப்படி வந்தா போதும் சொல்ல அப்படி வந்தா போதும் வர்ற லாரி 1 கிலோமீட்டர் தூரத்துல அங்கே நிக்க ஆரம்பிச்சிடும் டிரைவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா தலைவரே காலையிலேயே ஆரம்பிச்சாச்சா நம்மளே போட போட இல்ல தலைவரே நீங்க போங்க நான் அப்புறம் போய்க்கிறேன் இதுல இருந்து என்ன தெரியுது படிச்சவனுக்கு இழிச்சா பட்டம் குடிச்சவனுக்கு தலைவர் பட்டம் இன்னொரு விஷயம் தெரியுமா என்னடா ஆளு யாரும் இல்ல மதிப்பிற்குரிய உயர்தல் காவல்துறை அதிகாரி இருக்காங்க அவங்க கூட குடிச்சவன அடிக்க மாட்டாங்க அடிச்சா அவன் செத்து போவான் அவங்க பதில் சொல்லி ஆகணும் ஆனா போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் இவே வாழ்க்கையில மறக்க முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் ஆமா அதனால குடிக்கிறவன்ற வந்து யாரு தவிர பேசாதீங்க ஏங்க என்ன தொடர என்ன கொடுமையா இருக்கு பெண்கள் அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது காலையில 6 மணி வரைக்கும் நம்ம வீர செக்கம்பட்டியில எனக்கு பொண்டாட்டின்னு எழுதி கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் போட்டாச்சு 6 மணி வரைக்கும் உட்காரனா இல்லனா நிக்கனா பொண்டாட்டியா முத 6 மணி வரைக்கும் ஏன் பொண்டாட்டி நீ ஒப்பமல அப்படி பழரமான இருக்கணும் அட்வான்ஸ் எங்க அண்ணன் எம்எம்ராஜா அட்வான்ஸ் ஓவா வாங்குனே இல்ல ஆமா அட்வான்ஸ் வாங்கல செஞ்சிருக்கேன் அப்பா என் பொண்டாட்டி ஒத்துக்க முடியாது 6 மணி வரைக்கும் என் பொண்டாட்டி 6 மணிக்கு 6 மணி நான் ஒத்துக்கறேன் 6 மணிக்கு மேல நீ வேணும் தம்பி அவங்க ஒத்துக்கலனா விட்டுருப்பா அனுசரிச்சு போ நீ ஒத்துக்கலினால நான் தூக்கி போட்டு அமுக்கு தான் என்ன பிரச்சனை சரி அது உன்னோட விருப்பம் 6 மணிக்கு மேல நீ என் பொண்டாட்டி நான் சொல்லவே மாட்டேன் வீட்ல போனா என் பொண்டாட்டி இணைச்சிருப்போம் அடிப்பா அதனால இந்த இடத்துல என்ன பண்றீங்க இந்த இடத்துல ஆடிப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வியாபாரம் மாம்பழ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க மாம்பழமா உண்மையிலேயே எத்தனையோ மாம்பழம் பார்த்திருக்கேன் மாம்பழத்துல பல மாம்பழம் இருக்கு மல்கோவா இருக்கு ராசாலட் இருக்கு சப்பட்டை இருக்கு அதே மாதிரி பாலாமணி இருக்கு இவங்க என்ன மாம்பழம் மாம்பழம் சேலத்து மாம்பழம் மல்கோவா அப்படியே சாப்பிடலாம் மாம்பழம் வியாபாரம் இருக்கு உண்மையிலே அருணனே பழத்தை பாத்தீங்களா பழம் பிதிங்கிட்டு வெளியே வருதுன்னு எத்திக்கிட்டு சரி தம்பி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பெட்டிக்காருக்கெல்லாம் கொடுக்காத மாம்பழத்தை அவருக்கெல்லாம் தின்ன தெரியாது யாருக்கு காசு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் என்னைய பாரு அவருக்கு தின்ன தெரியாது அப்படி மாம்பழத்தை வாங்கி இப்படி 4-3 அறுத்து கீது போட்டு பாரு அப்புறம் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க ஏன்ட்ட கூட முத நான் என்ன தெரியுமா பழத்தை முத அப்படி பழத்தை இப்படி பிடிக்கணும் முத ஒரு பம்ப் பண்ணணும் என்ன சொல்றீங்க பக்கத்துல சொல்றேன் இப்ப நீ தானே மாம்பழம் இருக்கு உள்ளக வச்சிருக்கீங்க இல்ல சொல்லி காட்டுறேன் அதாவது மாம்பழம் பழுத்திருக்கா காயா இருக்கா அப்படி பாத்து சொல்லி காட்டுறேன் அந்த மாம்பழத்தை பிடிக்கணும் இங்கிட்ட யாரு இப்படி இப்படியா சொல்லி இப்படி சொல்ல முடியாது நீ தானே எனக்கு கேக்குற முத மாம்பழத்தை பம்ப் பண்ணணும் அப்படி லேசா அப்படி விரட்டணும் அப்படி விரட்டிட்டு லேசா அப்படி அமுக்கணும்னா அந்த நுனி இருக்குது அந்த நுனி காம்பு அப்படி லேசா அப்படி விரட்டி ஒரு செல்ல கடி போய் அப்படி கடிக்கிற அப்படி கடிச்சுக்கிட்டு இங்க வர என்ன பாருமா அந்த மாம்பழத்தை
அப்படியே எழு, எழு. அப்படியே ஃப்ரூட்டி சாப்பிட்டாப்புல இருக்காங்க. அதனால மாம்பழம் வியாபாரா மாம்பழத்தை சொல்றீங்களா? சொல்றது சொல்லுங்க. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் மாமழம் மல்கோவா மாமழம் சேலத்து மாமழம் இதுதானே. சவாசி அருமையான பழம். அப்ப பழத்துல பால் வருமா? பழத்துல ஓ காயில தான் வருமா? காயில தான் பால் வரும். சரி சரி, நிறைய பழத்தை புகை முட்டி போடுறாங்க. சொல்ல முடியாது, உடம்புக்கு கெடுதல். தோரம் கொடிக்காலா தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்தலையா அரும்பரும்பா வெத்தலையா பிரித்தியாவுடைய நான் போட்டாலும் சமைக்கு மடி போட்டா செவக்கம். அதேங்க அப்புறம் ரொம்ப ருசிக்கிறாரு. பாட்டு ரசிச்சு பாடுங்க. எங்க நாக்க காட்டுனே ஏய், அடி போட்டாலும் சமைக்கு மடி சொல்லட்டான கேக்கு மாடு அடி பொம்பளை ஒன்னு நப்பி வந்தாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு பாடி ஒன்னாலும் ஓடி மன பர வெக்கலவா. நான்சென்ஸ். பெண்கள் விருப்பம்லாம் தொடக்கூடாதுடா. வண்டியில நீ மட்டும் வந்து நீ வந்து வண்டியில நீ அமைக்க பின்னாடி போய் கட்டிப்பிடிக்கிறதா புதி கருமேக கூந்தலுக்கும் கர்மேக கூந்தலுக்கு அதுக்கு தான் எங்க வாத்தியார் என்னன்றது. ஓ கால் கொலுசி சத்தத்துக்கும் கால் கொலுசு சத்தத்திற்கு வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி ஓ வான்குயில் சத்தத்துக்கும் சத்தத்திற்கு சொக்கநாதா சொக்கநாதா நம்ம ஒளிவா சொக்கநாதா. சின்ன சில்லி சிரிக்கும் ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு வந்திருக்கு சபையோட்டு வண்ணக்கம் நானுக்கு வண்ணதன நாடகத்தாரன் என்ன ஃப்ரெண்டுக்கே வரமாட்டேன் பேர்ல போறேன். இப்பதான் இந்த இடத்துக்கு வரேன். படிச்சு கொடுமானே வெளியே சொல்லலாம்.
அப்படியா? கம் டு த பாயிண்ட். பரம சைனா எங்க ஊரு பக்கவந்தி சிங்கப்பூர். பாசி பவள பாசி வாங்கலையோ ஆயாலே. அரிக்கட்ட சொத்து ஜடா விடுவாடா ஆடுறா இப்போ பாடுறா. சரி நீ பார்த்து நான் பார்க்க நம்ம செயின்னா உட்காந்துக்கணும் ஏறி வெண்ணே. நான் இன்னைக்கு தாண்டா அந்த சிசிலே சந்திக்கிறேன். இப்பயாவது ஒரு தடவையாவது பார்க்க விடுங்கடா. கொலகார பாவிகளா, தீவிரவாதி வந்தீங்களா? உன்னை பத்தி தெரியும்டி. அந்த பிள்ளை காலத்துக்கும் நீ அடிக்கான்னு பாக்குற டப்பு டப்புன்னு. தங்கச்சியை முதல்ல மறைக்கிறிய. அதான் தாத்தா ஆம்பளை பையனா மண்டையில் அடிப்பேன். ஆம்பளை பையனா ஆஹா பிள்ளைக்கு பாத்திரத்துக்கு பேர் விட்டேன். ஏதுக்கு பாத்திரத்தை பாருங்களே. 6 மணி இருந்தாலும் இருக்குது இல்ல. தேயமைனா 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 ஏயாலோ. வாத்தியாரியா, இந்த பப்பனுக்கு பொம்பளை தெரியாம என்னைய போய் இடிச்சு அடிச்சு மார்க்க வழி எடுக்குது. இல்லை, இந்த பிள்ளையோட நீ சூப்பராக இருக்க. வாய கழுவிக்க. ஆமா, நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க, உண்மையில பியூட்டிஃபுல். அதை பற்றி உள்ள எடுத்து போயிடுவேன். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் காட்டு. சவாஸ், கை விடுங்க. உங்க பேர் காட்டு. உங்க பேர் என்ன? என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? குத்து. என்ன உங்க பேர் என்ன? பெட்டிக்காரன் அருணனே. ஐயா பெட்டிக்காரே, உங்க பேர் என்ன? சொருகு. இந்த உன் பேர் காட்டு, என் பேர் குத்து. உங்க பேரு சொருகு. சொருகு. இப்போ உங்க பேரு என் பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்னம்மா? காட்டு, குத்து, சொருகு, மாட்டு. மாட்டு. நீங்க ஓட்டு, நீ உருவு. பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, மாத்திராதீங்க. இப்போ உங்க பேர் காட்டா? காட்டு. என் பேர் குத்த. நான் உன்னைய கூப்பிடுறேன், நீ என்னைய கூப்பிடு. அவங்க பேர் அவங்க சொல்லட்டும். காட்டு, குத்து, சொருகு, மாட்டு, ஓட்டு, நீ உருவு. ஊருக்குள்ள விளக்க மாத்த நீ செருப்படி விழுக வேணாம். நாகரிகமான பேரா இருக்கணும். உங்க பேரு மயில். மயில். 16 வயதுல ஸ்ரீதேவி இருக்குல்ல? மயில் ஸ்மைல். அது ஸ்மைல்ல இரிக்கணும்னே. 16 வயதுல ஸ்ரீதேவியா இருக்கீங்களா? இவ்வளவு அழகா இருக்கீங்களா? வசந்த மாளிகையில் சிவாஜி கணேசி ஜோடியா வருது. யார அந்த பொம்பளை ஆளை கொன்றுவேன். இல்லடா, அவ மாதிரியே இருக்கா. அதை கொண்டே பாத்தீங்களா? சிவாஜி கணேசன் நீங்க கிடையாது. அதை விட கொண்ட பெருசுனதுக்கு. ஏமா, உண்மையிலே நீங்க உங்க பேர் மயில், என் பேரு முருகன். முருகன். முருகன் எதுல ஏறுவாரு? மயில்ல ஏறுவாரு. அப்ப நீ குனிஞ்சுக்க. அப்ப உங்க நான் இன்னொரு பேர் சொல்றேன். உங்க பேர் சக்கு, உங்க பேர்? என் பேர் சொக்கு. நம்ம 2 பேருக்கும் பிள்ளை பிறந்தா செம்புட்டி மூக்குல நக்குன்னு வைப்பான். ஆமா, அதான் நல்ல பேர். வேணாம் வேணாம், நாகரிகமா இருக்கணும். அந்த பாரு, உன்னை மாதிரி பிள்ளை பிறந்துச்சுன்னா மூட்டை பூச்சி மருந்தை கொடுத்து கொண்டுமே இல்லை, கரும்புச்சார் வண்டியில கொடுத்து அடிச்சு போடுவேன். ஆமா, உன்னை மாதிரி வைக்க வேணாமா, நாகரிகமா இருக்கணும். உண்மையான பேர் சொல்லுங்க. உண்மையான பேர் உண்மையிலே சொல்ல பொந்து கருப்பாய். பொந்து கருப்பையா? என் பேர் பொந்துக. என் பேர் பொந்து கருப்பாய். என் பேர் தெரியுமா? என்ன பேர்? கடப்பாற முனி. கடப்பாற முனி. சரி, நல்ல பேரா இருக்கு. இன்னொரு பேர் இருக்கு, எச்சந்தண்டி எப்பே. அப்படி வேற இருக்கா? அதெல்லாம் பேர் வேணாமா, உண்மையான பேர் சொல்லுங்க. என் பேர் பிரித்திகா தேவி. என்ன பேரு? பிரித்திகா தேவி. பிரித்தியா. உங்க பேரு பிரித்தியா,
என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என் பேர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார். கிறிஸ்டியன் கையில குழல கடன் பாக்குறியா? ஆமா. உள்ள வச்சிருக்கி அப்புறமா தானே ஊதிக்குங்க. கண்டிப்பா. பாக்கையில சிறுசா இருக்கு நினைக்காதீங்க. நீங்க மட்டும் வாயில சோதனீங்கன்னா படக்குன்னு நாதசரமாயிரும். ஊதி பழக்கல நீங்களே ஊதிக்கோங்க. நடிப்ப கழுது 8 மத்தான் தான் உன்ட்ட சொல்றது. அதனால உன்னை லவ் பண்ண போறேன். காதல்ல பலவிதமான காதல் இருக்கு. என்ன காதல்? மிருக காதல், இங்கிலீஷ் பட காதல், தமிழ் பட காதல். இதுல உங்களுக்கு எந்த காதல் வேணும்? எனக்கு மிருக காதல் பண்ணிக்க. மிருக காதல். மிருகத்துல சுலபமான மிருகம், ஈஸியான மிருகம். உனக்காக கழுத காதல் சொல்லி தரவா? கழுத காதல் ஐயோ வேணாங்க. அது பாட்டு ஏன் சாக்கப் சார் பெருசு நாக்கு தள்ளித வேணாம். எரும காதல். ஆஹா மால். பண்ணி காதல். பண்ணி காதல் வேணாம் வேணாம். அப்ப ஆட்டுக்குட்டி காதல் அது பண்ணுமா? இப்ப நீங்க புருவ குட்டி ஒரு பேச்சுக்கு வீரசிக்கம்பட்டி கெடா குட்டி காயடிக்காத எல்லாம் கடா நானு. இப்ப இந்த புருவ குட்டி கத்தும்போது கத்துங்க. எப்படி கத்தணும்? அடுத்த மாசம் என்ன மாசம்? மே மாசம். அத கொஞ்சம் கொண்டு இப்படி கத்துனேன்னா கடாக்கி கடுப்பு தான் வரும். அப்ப எப்படி கடாக்கி மூடு வர மாதிரி ரொமான்டிக் பொசிஷன் தான். டேய் நீ நல்லா தூக்குறடா. நிறைய பேர் இங்க கத்துங்க. அது வரும் காய் அடிச்ச கடா அப்படிதான் கட்டிட்டு கிடக்க. இப்ப இந்த புரு வத்திருச்சு. இதை பார்த்துட்டு இந்த கடை நோங்கும் பாரு. வீரச்சக்கம்பட்டி கடை மோசமான கடை இல்ல. பாரு ஒழுங்கா வீடியோ எடுத்திருந்தேன் பாண்டி மூடு வந்து இங்க வந்து உட்காந்துட்டான். அவர் ஒரு கடை அவன் மாத்திர போறான். இது இளவட்ட கடை, இது வயசான மோள கடை. அப்படி தெரியுமா? எப்படி ஒரு தடவை கத்துமா போதும் போதும். ரொம்ப ரொம்ப இளம் உருவியா இருக்கும் போல இருக்கு. இதை பார்த்துனுங்க கடை மோள கடை, பழைய மோள கடை. யாருமா